ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக்ஸி அகாடமி. போன வீடியோவில் நம்ம நியூயார்க்கில் இருக்கிற ஹோட்டல்ஸ் பற்றின டேட்டா செட் ஒன்று எடுத்து அதை எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி மிஸ்ஸிங் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா மிஸ்ஸிங் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னென்ன டெக்னிக்ஸ்னு ஒன்றா பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போன வீடியோவில் நம்ம கேகில் இருந்து நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஹோட்டல்ஸ் ஒரு ப்ரைஸஸ், ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ் அப்படின்ற டேட்டா செட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோங்கிறத நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் என்னென்ன இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட் ரிவ்யூ காலம் அப்படின்றதில் நம்ம 10,000 என்ட்ரிஸ் மிஸ்ஸிங் பார்த்தோம். அதே மாதிரி ரிவ்யூஸ் பெர் மந்த், ஒரு மந்த்துக்கு எத்தனை ரிவ்யூஸ் வந்திருக்கு ஒரு ஹோட்டலுக்குன்றதில் ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 என்ட்ரிஸ் வந்து வேல்யூஸே இல்லாமல் இருந்தது. அண்ட் நேம், ஹோட்டலோட நேம் வந்து ஒரு 16 ஹோட்டல்ஸுக்கு நேம்ஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸில் இதெல்லாம் தான் பார்த்தோம். அப்புறம் டேட்டா டைப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம லாஸ்ட் ரிவ்யூட் அப்படின்ற காலம் வந்து டேட் காலமாக இருக்கணும், பட் அது ஒரு ஆப்ஜெக்ட் டைமாக இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். அவுட்லேயர்ஸ், ஸோ ப்ரைஸ் காலமில் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் 152 இருக்கும்போது ஒரே ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் இல்லை மேக்ஸ் ப்ரைஸ் வந்து 10,000 இருந்தது. ஸோ விச் மீன்ஸ் 10,000 அப்படின்னு ஒரு ஹோட்டல் ப்ரைஸ் இருக்குது, 152 ஆவரேஜ் இருக்கிற இடத்துலனா கன்ஃபார்மாக அது வந்து ஒரு அந்த டேட்டா செட்டுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். ஸோ அதை வந்து அவுட்லேயர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு அவுட்லேயரும் இருந்துச்சு அந்த டேட்டா செட்டில். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மினிமம் நைட்ஸ் அப்படின்ற காலமில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணும்போது மினிமம் எத்தனை நைட்ஸுக்கு புக் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1,250 மேக்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு ஹோட்டலை வந்து யாரும் 1,250 நைட்ஸுக்கு புக் பண்ண மாட்டாங்க மினிமமாக. ஸோ அது கண்டிப்பாக ஒரு அவுட்லேயர் தான். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். கேட்டகாரிக்கல் காலம்ஸ் பார்த்தோம். எதெல்லாம் வந்து கேட்டகாரிக்கல் காலம்ஸ் யூனிக் வேல்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற காலம்ஸ் பார்த்தோம். அதாவது நெய்பர்ஹுட், ரூம் டைப், நெய்பர்ஹுட் குரூப், இதெல்லாம் வந்து கேட்டகாரிக்கல் காலம்ஸ்ன்றதையும் பார்த்தோம். அப்புறம் டூப்ளிகேட் ரோஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். நம்மளோட டேட்டா செட்டில் எந்த டூப்ளிகேட் ரோஸும் இல்லை. ஸோ ஒரு விஷயம் நம்ம இன்னொன்று செக் பண்ணணும், கேட்டகாரிக்கல் காலம்ஸுக்கும் நியூமரிக்கல் காலம்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நெய்பர்ஹுட் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஹோட்டல்ஸுக்கு இதெல்லாம் தான் வந்து ப்ரைஸ் அப்படின்னு ஒரு டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் செக்ரிகேட் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த ஏரியாலெலாம் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எந்தெந்த ஏரியாலெலாம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு செக்ரிகேஷன் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இந்த ரெண்டு காலம்ஸ் நெய்பர்ஹுட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்ற ரெண்டு காலமும் வந்து நம்ம ஒன்றா குரூப் பண்ணி அதை வச்சு நம்மளால் சில இன்சைட்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்கணும். ஸோ எந்தெந்த நியூமரிக்கல் காலம்ஸ் அண்ட் கேட்டகரிக்கல் காலம்ஸ்க்குலாம் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த புது கோர்ஸ் செக்ஷனில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, நம்மள்ட்ட இருக்கிற மொத்த டேட்டா செட்டையும் இந்த ரெண்டு காலமும் வச்சு குரூப் பண்ணுன்னு போட்டிருக்கேன். ஓகே, டேட்டா டாட் குரூப் பை நெய்பர்ஹுட் குரூப் அண்ட் ப்ரைஸ். அதை குரூப் பண்ணி அதோடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன், மீன். ஓகே, ஸோ ஒரு ஏரியாலையும் ஒரு ஹோட்டலோட ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி நமக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இந்த டேட்டா செட்டை பார்த்தாலே தெரியும். அது என்னென்னா ரூம் டைப். ஸோ கண்டிப்பாக ஒரு ரூமும் ஒரு ப்ரைஸ் இருக்க போகுது, ஒரு ரூம் டைப்பும். ஸோ இந்த ரூம் டைப்ஸ் பேஸ் பண்ணி ப்ரைஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ என்டையர் ஹோம் ஆர் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றபோது அதோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரைவேட் ரூம், ஷேர் ரூம்க்கெலாம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ஒரு காலமோடைய என்ட்ரி வந்து இன்னொரு காலம் கூட ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம மிஷின் லேர்னிங் அல்காரிதமில் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெய்பர்ஹுட் குரூப் அண்ட் ரூம் டைப் இது ரெண்டுமே வந்து ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் த ப்ரைஸ். இதுதான் நம்மளோட ஃபைண்டிங். இப்போது நம்ம டேட்டா க்ளீனிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே என்னென்ன ஃபைண்டிங்ஸுங்கிறத லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். மிஸ்ஸிங் வேல்யூஸில் நம்ம 4 காலம் வந்து மிஸ்ஸிங்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் ரிவ்யூ, ரிவ்யூஸ் பெர் மந்த், நேம் அண்ட் ஹோஸ்ட் நேம், இந்த 4 காலம்லையும் சில என்ட்ரிஸ் வந்து மிஸ்ஸிங். ஸோ இப்போ மிஸ்ஸிங் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரே டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம எல்லா விதமான மிஸ்ஸிங் டேட்டாவையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம அதை டெலீட் பண்ணணுமா இல்லை அதுக்கு வேல்யூஸ் ஃபில் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் அந்த டேட்டாவோட யூஸ்ஃபுல்னஸ் வச்சு அந்த டேட்டா வந்து நம்ம அல்காரிதம்குள்ளே போகும்போது என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்குன்றதை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டெக்னிக் பேர் வந்து லிஸ்ட் வைஸ் டெலிஷன். லிஸ்ட் வைஸ் டெலிஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம டேட்டான்னு நினச்சிக்கோங்க. நம்மக்கிட்ட 5 ரோஸ் இருக்குது. 5 ரோவில் 2-3 வேல்யூஸ் மிஸ்ஸிங். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நேமில் வந்து ஒரு வேல்யூ மிஸ்ஸிங், லாஸ்ட் ரிவ்யூவில் இந்த 2 வேல்யூ மிஸ்ஸிங். ஸோ இப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ அந்த என்டையர் ரோஸையுமே நான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ரோலையுமே ஃபுல்லாக மொத்த ரோஸையுமே நான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கு பேர் வந்து லிஸ்ட் வைஸ் டெலிஷன். பட் இதை பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம நிறையா முக்கியமான டேட்டாவை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ரிவ்யூவும் நேம் காலம்லேயும் வேல்யூ இல்லை. அது இல்லைன்றதுக்காக நம்ம இந்த என்டையர் ரோவையும் டெலீட் பண்ணோம்னா நம்ம மேன்ஹாட்டனில் ஒரு ப்ரைவேட் ரூமோட ஹோட்டல் ப்ரைஸை மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட நெய்பர்ஹுட், ரூம் டைப், ப்ரைஸ் இந்த எல்லா வேல்யூஸுமே இருக்குது. அது இருக்கும்போதும் நம்ம ஜஸ்ட் லாஸ்ட் ரிவ்யூ இல்லை, நேம் இல்லைன்றதுக்காக இந்த என்டையர் ரோ டெலீட் பண்ணோம்னா we are losing very important information. ஓகே, ஸோ லிஸ்ட் வைஸ் டெலிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ரோஸ் எல்லாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை, இதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காலம் டெலிஷன். காலம் டெலிஷன்னா இப்போ நம்ம அதே டேட்டா செட் எடுத்துக்கலாம். அந்த டேட்டா செட்டில் சேம் மிஸ்ஸிங் எலிமெண்ட்ஸ் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது லாஸ்ட் ரிவ்யூவில் 5 ரோவில் வந்து நமக்கு டேட்டா இல்லை. அப்போது அந்த ஃபுல் காலமே நம்ம டெலீட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு பேர் காலம் டெலிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் காலமில் ஒரு என்ட்ரி இல்லை, லாஸ்ட் ரிவ்யூ காலமில் 2 என்ட்ரி இல்லை. இப்போ அந்த என்ட்ரி இல்லைன்றதுனால நமக்கு அந்த மொத்த டேட்டாவையுமே டெலீட் பண்ணலாமா, அந்த ஃபுல் காலமே டெலீட் பண்ணலாமா அப்படி யோசிச்சோம்னா அது காலம் டெலிஷன். இதை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேமில் ஒரே ஒரு என்ட்ரி தான் இல்லை. சப்போஸ் இப்போ நேம் காலமில் ஒரு 85% to 95% ஆஃப் த டேட்டாவுக்கு வந்து என்ட்ரிஸே இல்லை அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது அந்த காலம் நமக்கு. ஓகே, இட்ஸ் எ யூஸ்லெஸ் காலம்னே சொல்லலாம். ஏன்னா மீதி இருக்கிற ஜஸ்ட் 5 to 10% டேட்டாவை வச்சு நம்ம பெரிய இன்சைட்ஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா 80 to 90% டேட்டாவே மிஸ்ஸிங். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒரு என்டையர் காலமே டெலிட் பண்ணுறபடி யோசிக்கலாம். பட் ஜஸ்ட் 1 or 2 டேட்டா மிஸ்ஸிங், இல்லைனா ஒரு 20%, 30% டேட்டா மிஸ்ஸிங், 40% டேட்டா மிஸ்ஸிங்க்கெலாம் அந்த காலமை டெலிட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் செய்யணும். நெக்ஸ்ட் டெக்னிக் வந்து இம்ப்யூட்டேஷன் மெத்தட். இம்ப்யூட்டேஷன்னா என்னென்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிற மிஸ்ஸிங் வேல்யூஸை டெலிட் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்மளே ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவை வச்சு மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் இம்ப்யூட்டேஷன் மெத்தட்ஸ். அதில் சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து மீன், மீடியன், மோட். அதில் மீன் அப்படின்றது ஆவரேஜ். ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்குன்னா அதில் இருக்கிற ப்ரைஸஸ்க்கெலாம் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ஆவரேஜ் வேல்யூவை வச்சு நம்ம மிஸ்ஸிங் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணால் அது மீன். மீடியன்ன்றது சென்டர் வேல்யூ. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் லிஸ்ட் பண்ணி அதோட சென்டர் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்து அந்த வேல்யூவை எடுத்து ஃபில் பண்ணோன்னா அது மீடியன். மோட் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி. ஸோ எந்த வேல்யூ வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு, நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்து அந்த வேல்யூவை வச்சு மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபில் பண்ணால் அது மோடு. ஸோ இப்போ நம்ம டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்ன்ற காலமில் ஒரு வேல்யூ மிஸ்ஸிங். இதை மீன் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும்னா நம்ம மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கெலாம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 75 அப்படின்ற மீன் கிடைக்கும். இந்த 75 வச்சு நம்ம மிஸ்ஸிங் வேல்யூவை, மிஸ்ஸிங் ப்ரைஸை ஃபில் பண்ணோன்னா நம்ம மீன் யூஸ் பண்ணி அந்த காலமை ஃபில் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஆனால் மீன் யூஸ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம டேட்டா செட்டில் எக்ஸ்ட்ரீம் அவுட்லயர்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் நம்மளோட ப்ரைஸ் காலமில் 10,000 அப்படின்ற ஒரு வேல்யூ இருந்துச்சு, விச் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் அவுட்லயர். ஏன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஹோட்டலே வந்து 152 தான். ஆனால் ஒரு என்ட்ரி மட்டும் 10,000 இருந்தது. இப்போ சப்போஸ் நம்ம கடைசி வேல்யூ இங்கே 100க்கு பதிலாக சப்போஸ் 10,000 இருந்திருந்ததுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அவுட்லயர். இந்த எக்ஸ்ட்ரீம் அவுட்லயர் இருந்துச்சுன்னா அது நம்ம மீன் வேல்யூவையே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்க்கு நான் வந்து மீன் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 2550 வரும். விச் மீன்ஸ் இந்த 2550 வச்சு நான் இந்த ப்ரைஸை ரீப்ளேஸ் பண்ண பார்த்தேன்னா அதுவே ஒரு அவுட்லயர் ஆகிடும். ஸோ நம்ம மீன் வச்சு ஒரு மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவுட்லயர்ஸ் விஷயங்களெல்லாம் பார்த்து அதையும் யோசிச்சு அவுட்லயர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிட்டோமா பண்ணலையான்றதையும் பார்த்துட்டு தான் நம்ம மீன் யூஸ் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்றதையும் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மீடியன். ஸோ மீடியனில் நம்ம சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சி டேட்டாவை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க டேட்டா செட்டில் பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸ் வேல்யூ மிஸ்ஸிங். ஸோ இப்போது இந்த இருக்கிற டேட்டா செட்டுக்கு நான் மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 4 வேல்யூ தான் இருக்குன்றதுனால நமக்கு எக்ஸாக்ட் சென்டர் கிடைக்காது. செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டும் கம்பைன் பண்ணி அதோட ஆவரேஜ் தான் சென்டர் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம சென்டர் வேல்யூஸ் ரெண்டையுமே ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணி 87.5 வருது. அதை வச்சு நம்ம டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணோன்னா மீடியன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மீடியன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் இப்போது ஒரு டேட்டா சிமெட்ரிக்கலாக இருக்குது. சிமெட்ரிக்கல்னால் ஈக்குவலி ஸ்பேஸ்டு டேட்டா, ஒரு பெரிய ஸ்ப்ரெட் ஆஃப் டேட்டா இருக்குது. அதில் 10, 20, 30, 40, 50, 60 ஈக்குவலி ஸ்ப்ரெட் அண்ட் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் 70, 77, 83, 89 அப்படின்னு ஒரு ஸ்லைட் வேரியேஷன்ஸோட ஒரு சிமெட்ரிக்கல் டேட்டா இருக்குன்னா அதுக்கு வந்து மீடியனை விட மீன் கொஞ்சம் அக்யூரேட்டாக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் மீன் பெட்டராக இருக்கும். பட் மீடியன் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லயர்ஸ்னால பிரச்சனை வராது. ஸோ இந்த டேட்டா செட்டில் ஈவன் இஃப் த லாஸ்ட் வேல்யூ 10,000 இருந்திருந்தாலும் சென்டர் வேல்யூ வந்து 75 and 100 தான். ஸோ நம்மளோட மீடியன் ஸ்டில் 87.5 தான் இருந்திருக்கும். ஸோ மீடியன் வந்து
அவுட்லேயர்ஸ்னால ரொம்ப இம்பேக்ட் ஆகாது. பட் மீன் அவுட்லேயர்ஸ்னால ரொம்ப இம்பேக்ட் ஆகும். ஒரு சிமெட்ரிக்கல் டேட்டா செட் இருந்ததுன்னா அதில் மீன் பெட்டராக இருக்கும் மீடியனை விட. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டு அதில் டேட்டா எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றதை பார்த்து நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மோடில் வந்து நம்ம டேட்டா செட்டில் ஒரு பர்டிகுலர் காலமில் டேட்டா மிஸ்ஸிங்னா அந்த காலமில் எந்த வேல்யூ நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த வேல்யூ தான் மோடுன்னு சூஸ் பண்ணி அந்த வேல்யூவை வச்சு மிஸ்ஸிங் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா செட்டில் மோடு வந்து ப்ரைஸ் காலமுக்கு 100. ஸோ இந்த 100 வச்சு நம்ம மிஸ்ஸிங் டேட்டாவை ஃபில் பண்ணலாம். ஸோ மோடு வந்து எங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மோர் தேன் நியூமரிக்கல் காலம்ஸ் கேட்டகாரிக்கல் காலம்ஸ்க்கு வந்து மோடு வந்து கொஞ்சம் பெட்டர் ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கேட்டகாரிக்கல் காலம்ஸில் பார்த்திங்கன்னா சில யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு யூனிக் நம்ம ரூம் டைப் அப்படின்னு ஒரு காலம் பார்த்தோம். அதில் வந்து இப்போ ஒரு 10 டேட்டா மிஸ்ஸிங்னா மெஜாரிட்டி ஆஃப் த ரூம் டைப் எதுவோ அதை பார்த்து நம்ம அதை ஃபில் பண்ணலாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஸோ கேட்டகாரிக்கல் காலம்ஸ்க்கு இது பெட்டர் ஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்ப்யூட்டேஷன் டெக்னிக், அது பேர் வந்து ஃபார்வேர்ட் ஆர் பேக்வேர்ட் ஃபில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து டெம்பரேச்சர் டேட்டா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு ரீஜியன் மும்பை ரீஜியனோட எவ்ரி 15 மினிட்ஸ் என்ன டெம்பரேச்சர் அப்படின்ற டேட்டா நம்ம எடுத்திருக்கோம். அதில் 2 மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. ஸோ ஃபார்வேர்ட் ஃபில்னால் என்ன பண்ணுவோன்னா நம்ம மிஸ்ஸிங் வேல்யூக்கு ஜஸ்ட்டு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை வச்சு மிஸ்ஸிங் வேல்யூ ஃபில் பண்ணிவிடுவோம். அது ஃபார்வேர்ட் ஃபில். பேக்வேர்ட் ஃபில்னால் மிஸ்ஸிங் வேல்யூக்கு ஜஸ்ட்டு அப்புறம் which is the ஃபியூச்சர் வேல்யூ, இம்மீடியட் ஃபியூச்சர் வேல்யூ அது என்ன இருக்கோ அதை வச்சு மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபில் பண்ணால் அது பேக்வேர்ட் ஃபில். ஸோ இந்த ஃபார்வேர்ட் ஃபில் அண்ட் பேக்வேர்ட் ஃபில் எந்த மாதிரி டேட்டாவுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும்னா ஒரு டைம் சீரீஸ் டேட்டா. ஸோ இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு டைம் சீரீஸ். ஓகே, ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ் இது சீக்வென்ஷியலாக மட்டும்தான் இருக்கும், டைமில் நம்ம பின்னாடி போகிறது கிடையாது. ஸோ ஒரு சீக்வென்ஷியல் டைம் சீரீஸ் டேட்டாவில் நமக்கு நடுவில் ஒரு இந்த டைம் இன்டர்வல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 day 2 days இன்டர்வல் கிடையாது, எல்லாமே வந்து ஒரு 15 மினிட் இன்டர்வல் தான். ஸோ ஒரு 15 மினிட் இன்டர்வலில் எனக்கு ஒரு டெம்பரேச்சர் மிஸ்ஸிங்காக இருந்தால் நான் ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சோ அதை வச்சும் நான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு டைம் சீரீஸ் டேட்டாவுக்கு நம்ம டேட்டாவோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து மேபி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ் லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸஸ் வந்து ஒரு சீக்வென்ஷியல் டைம் சீரீஸ் டேட்டா தான், ரைட்? ஸோ அந்த மாதிரி டேட்டாக்கெலாம் இந்த ஃபார்வேர்ட் ஆர் பேக்வேர்ட் ஃபில் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் மிஸ்ஸிங் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சில டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம். இன்னமும் சில டெக்னிக்ஸ் இருக்குது. KNN, லீனியர் இன்டர்போலேஷன், என்கோடிங் மிஸ்ஸிங் டேட்டா, இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு AI, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதிலெல்லாம் வந்து தமிழில் நிறையா ட்ரைனிங் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் உங்கள் சஜஷன்ஸாக லீவ் பண்ணுங்கள். நம்ம அதுக்கும் வீடியோஸ் மேக் பண்ணலாம். தேங்க்யூ.